அனைவருக்கும் வணக்கம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியே மேலானது. மனிதனுக்கு மனிதன் சரியான உறவு கொள்வதை தடுக்கின்ற எந்த ஒரு மதமும் மதமே அல்ல, அது அடக்குமுறையின் அடையாளமே. ஆம், இது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு மனிதர் அனுபவித்த வலிகளும் வேதனையும் தான். அவர்தான் கல்வி என்ற ஒற்றை ஆயுதத்தின் மூலம் மாபெரும் புரட்சி செய்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் சந்தித்த சாதிய சவால்களை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் தான் இந்த காணொளி பதிவில் காணவிருக்கிறோம். 1891 ஏப்ரல் 14 மத்திய பிரதேசம் மாவு என்னும் சிற்றூரில் மகர் என்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அவர் பிறந்து 4 வயது இருக்கும் போது அவருடைய குடும்பம் அங்கிருந்து பம்பாய்க்கு இடம்பெயர்ந்தது. பம்பாய் சென்றவுடன் அவருடைய அம்மா ஒரு சில மாதங்களிலே அம்பேத்கருடைய தாயார் இறந்து விடுகிறார். அதன் பின்னர் அவருடைய தகப்பனார் அவரை கொண்டு போய் அங்குள்ள ஒரு பள்ளியில் சேர்த்து விடுகிறார். அந்த பள்ளியில் சாதிய தீண்டாமைகள் கோர தாண்டவம் ஆடிய அந்த காலகட்டத்தில் முதல் நாள் அவர் பள்ளிக்கு செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு பயங்கரமான மழை வந்தது. அந்த மழைக்கு அவர் எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு ஓடிவிடலாம் என்று பள்ளியை நோக்கி ஓடும்போது மழை அதிவேகமாக குறுக்கிட்டதால் அங்கிருந்த ஒரு வீட்டில் போய் அவர் ஒதுங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்படி தற்செயலாக ஒரு வீட்டில் அவர் போய் ஒதுங்குகிறார். அந்த வீட்டில் இருந்து ஒரு பெண்மணி வந்து அவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி தெருவிலே தள்ளி விடுகிறார். புத்தக பையோட போய் அம்பேத்கர் அவர்கள் கீழே விழுறாங்க. கீழே விழுந்து அழுதுகிட்டு போயிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்றாரு. அவங்க அப்பா சொல்றாரு, நம் சார்ந்து இருக்கிற இந்து மதம் அப்படிதான்பா நம்மளை வச்சிருக்கு, நம்மள ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமா தான் நம்மளை வச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பா ஆறுதல் சொல்றாரு. அங்கிருந்து பின்னர் என்ன பண்றாருன்னா பள்ளிக்கு போறாரு. அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பள்ளியில என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல போயிட்டு சராசரியா சக மாணவர்கள் கூட போயிட்டு அவர் உட்கார்றாரு. ஆனா அங்க இருந்த மாணவர்கள் இவர் போயிட்டு உட்கார்ந்த உடனே என்ன பண்றாங்களா, அங்கிருந்து எந்திரிச்சு அவங்க தூரம் போறாங்களா, ஏன்னா இவர் பக்கத்துல உட்கார்ந்தா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் தூரமா போய் உட்கார்றாங்களாம். உடனே அந்த ஆசிரியர் கூப்பிட்டு சொல்றாராம், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது நீ கையோட ஒரு கோணி சாக்கு போய் கொண்டு வரணும், நீ தனியா அந்த ஒரு மூலையில தான் உட்காரணும் அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் அம்பேத்கர் சொல்றாரு. அதன்படி தாங்க அம்பேத்கரும் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது புத்தக பை ஒரு கையிலையும் இந்த கோணி சாக்கு பை ஒரு கையில இருந்து அவர் கொண்டுட்டு ஸ்கூலுக்கு போவாராம். அப்படி ஸ்கூலுக்கு போய் ஒரு மூலையில உட்கார்ந்துதான் அவர் பள்ளி படிப்பை தொடர்ந்திருக்காரு. அங்க என்ன நடக்கும்னா, சராசரியா எல்லா மாணவர்களையும் போல அவர் போய் தண்ணீர் அருந்த முடியாது. காரணம் என்னன்னா, அவர் போய் தண்ணி குடிச்சா அந்த தண்ணியில இருந்து தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்ட்டு அவங்களோட நம்பிக்கை. அதனால அவர் போய் தண்ணி குடிக்க முடியாது. அவருக்கு தண்ணி தாக எடுத்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பள்ளியில உள்ள ஒரு பணியாளர் யாரு தொட்டா தீட்டுப்படாதோ அப்படி உள்ள ஒரு பணியாளர் அவருக்கு தண்ணியை மேல இருந்து ஊத்துவாரு. அம்பேத்கர் அவர்கள் கையை இப்படி வச்சுதான் அந்த தண்ணீரை குடிக்கணும். ஏதாவது ஒரு நாள் அந்த பணியாளர் லீவ் எடுத்தா அன்னைக்கு முழுவதும் அம்பேத்கர் தண்ணி குடிக்காம தாகத்தோட தான் திரும்பி வீட்டுக்கு வருவாராம். அவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் அம்பேத்கர் அவரோட பள்ளி படிப்பை தொடர்ந்திருக்காரு. அதே போல ஒரு சமயம் என்ன நடக்குதுன்னா, அவர் அவரும் அவங்க அண்ணனும் ஒரு முறை மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாங்களாம். மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த வண்டிக்காரர் இவங்களோட ஜாதியை தெரிஞ்சுக்கிட்டவர் வண்டியை அப்படியே என்ன பண்றாராம், அப்படியே குப்பை தொட்டியில தள்ளி விட்டாராம். குப்பை தொட்டியில தள்ளி விட்டுட்டு வண்டியை கழுவி விடுறாராம். இதெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் அவரு சிறு வயதா இருக்கும்போது அவர் மனசுல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வடுவை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாரா, முடிவெற்ற கடையில போயிட்டு முடி வெட்டிட்டு இருக்கும்போது அந்த முடிவெற்ற கடைக்காரர் என்ன பண்றாரு, இவரோட ஜாதியை தெரிஞ்சுட்டு வெட்டின முடிய பாதியோட அவரை வெளியில திருத்தி விட்டாராம். ஒரு வழியா அவரோட பள்ளி படிப்பை அங்க முடிக்கிற 10th பாஸ் பண்றாரு. 10th ஒரு சராசரி மாணவனா தான் அவர் பாஸ் பண்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 750 மார்க்குக்கு 282 மார்க் தான் அவர் எடுக்கிறாரு. அவர் எடுத்தது முக்கியம் இல்லைன்னா, அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல முதல் முறையா அவ்வளவு மதிப்பெண் எடுத்த மாணவரும் அவர் தான், தேர்ச்சி பெற்ற மாணவரும் அவர் தான். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த சமூக மக்கள் அவருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்க. அதன்படி அந்த பாராட்டு விழாவுக்கு கிருஷ்ணா அர்ஜுன கிலோஸ்கர் என்றவர் அவர் கெஸ்டா வர்றாரு. அவர் அம்பேத்கரை ரொம்ப பாராட்டி பேசுறாரு. பாராட்டினது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு புத்தகத்தை பரிசா கொடுக்கிறாரு. அந்த புத்தகம் தான் புத்தரின் வாழ்க்கை வரலாறு புத்தகம். அந்த புத்தகத்தை அவர் வாங்கிக்கிறார். பின்னர் என்ன பண்றாருன்னா, கல்லூரி படிப்பை தொடங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த கிலோஸ்கர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றாரு, பரோடா மன்னர் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி கற்கிறதுக்கு உதவி செய்யறதா நான் தகவல் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு அம்பேத்கரோட அப்பாட்ட சொல்றாரு. அம்பேத்கர் அப்பாவும் போயிட்டு அவரை சந்திக்கிறாரு. அவரை சந்தித்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அவர் அம்பேத்கரோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மும்பை எல்பின்ஸ்டன் கல்லூரியில அவரு பட்டப்படிப்பை தொடங்குறதுக்கு அவர் கல்வி உதவி தொகை செய்யறாரு. மாசம் 25 ரூபாய் மாசம் கல்வி உதவி தொகை கொடுக்குறாரு.
அதன்படி அம்பேத்கர் அவர்களும் போயிட்டு கல்வி கற்கிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க. காலேஜ் படிச்சு முடிஞ்ச உடனே அந்த பரோடா சமஸ்தானத்துல போயிட்டு வேலைக்கு சேர்றாரு. அவர் வேலைக்கு சேர்ந்த ஒரு 15 நாள் அவருக்கு என்ன ஒரு துன்பியல் சம்பவம் நடக்குதுன்னா, அவருக்கு ஒரு முதுகெலும்பா இருந்த அம்பேத்கரோட அப்பா இறந்து போறாரு. ரொம்ப மனசுடைஞ்சு போன அம்பேத்கர் என்ன பண்றாரு, அதுல இருந்து மீண்டு வர முடியாம வீட்டிலே இருக்காரு. அந்த காலகட்டத்துலதான் என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, பரோடா மன்னர் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டியில போயிட்டு கல்வி கற்க விரும்புற எந்த தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு அவர் உதவி செய்யறதா அறிவிக்கிறாரு. அதன்படி எந்த அரண்மனைக்கு அவர் போகக்கூடாதுன்னு வீட்டுல முடங்கி கிடந்தாரோ மறுபடியும் அந்த அரண்மனையை நோக்கி அம்பேத்கர் அவர்கள் போறாங்க. போயிட்டு அந்த பரோடா மன்னரை சந்திக்கிறாரு. அவரும் ஒரு ஒப்பந்தத்தின் பேர்ல, அதாவது 10 வருஷம் பரோடா சமஸ்தானத்துல வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில அவருக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கறதுக்கு முன் வர்றாரு. அதன்படி அமெரிக்கா நியூயார்க்கு போறாரு அம்பேத்கர். அங்க போயிட்டு நியூயார்க்கு போனவன அங்க ஒரு புது உலகத்தை பாக்குறாரு. ஏன்னா இங்க நம்ம நாட்டுல உள்ள மாதிரி அந்த சாதிய தீண்டாமையில் அங்க ஏதும் இல்லை. எல்லா மனுஷரையும் சராசரியா அவங்க பாக்குறாங்க, சராசரியா பழகுறாங்க. அவரு அந்த ஒரு மாணவர் ஒரு சந்தோஷமா இருப்பாங்களா, கல்லூரி மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு சந்தோஷத்தை அங்கதான் அவர் அனுபவிக்கிறார். அப்படி அந்த அமெரிக்கால அவர் பள்ளி படிப்பு காலேஜ் முடிக்கிறாரு. அமெரிக்கால படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து லண்டன் புறப்படுறாரு. அங்க போயிட்டு லண்டன்ல போயிட்டு பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம் படிக்கிறதுக்காக அங்க போறாரு. அந்த லண்டன்ல பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப அவர் ஒரு கொடுத்த அந்த கல்வி உதவித்தொகையை வச்சுக்கிட்டு தான் அவரோட கல்லூரி வாழ்க்கையும் தொடர்ந்துகிட்டு அவரோட உணவு பழக்க வழக்கங்களை அதுக்குள்ளே அவர் முடிச்சுக்கிட்டார். லண்டன்ல படிக்கும்போது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்பளத்தை நினைச்சு சாப்பிட்டுட்டு அவரு பசியோட இருப்பாராம். அந்த மாதிரிதான் அவர் அம்பேத்கர் அவர்கள் இருப்பாராம். அப்ப அம்பேத்கரோட சக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல காலேஜ்ல, அவங்க எல்லாம் கேட்பாங்களா, நீங்க ஏன் இப்படி ஒழுங்கான முறையில சாப்பிட மாட்டீங்க, ஒழுங்கா நீங்க தூங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாங்களாம், எனக்கு சரியான உணவு உண்பதற்கு எனக்கு வசதியும் இல்லை, சரியான முறையில் உறங்குவதற்கு எனக்கு நேரமும் இல்லை அப்படின்ட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாங்களாம். அங்க பாத்தீங்கன்னா 2ஆவது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப பரோடா சமஸ்தானத்துல இருந்து அவருக்கு தகவல் வருது. இவர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அவங்களுக்கு காலக்கெடு முடியுது, நீ உடனே பரோடா அரண்மனையில வேலைக்கு சேரணும், நீ அங்க படிப்பை தொடரக்கூடாது, நாட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. அவர் அங்கிருந்து லண்டன்ல இருந்து இந்தியா திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வருது. அவரும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து இந்தியாவுக்கு புறப்படுறாரு. புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, இவரோட சூழ்நிலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் நீங்க கல்வி கற்கலாம், எங்க கல்லூரியில நீங்க தொடரலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதன்படி அவரு இங்க வர்றாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த பரோடா அரண்மனையில அவர் வேலைக்கு சேர்றாரு. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்த சாதிய தீண்டாமை அங்கேயும் தொடருது. அவரு அங்கிருந்து ஒரு லண்டன்ல படிச்சுட்டு அமெரிக்கால படிச்சுட்டு நிறைய பட்டங்கள்லாம் வாங்கிட்டு இங்க இந்தியாவுக்கு வந்த பிறகும் அப்பயும் இந்த சமூகம் அவரை ஏற்கல. அப்பயும் பாத்தீங்கன்னா அவருக்கு ராணுவ செயலாளரா அந்த பரோடா அரண்மனையில வேலை கிடைக்குது. அவர் போயிட்டு வேலைக்கு சேர்றாரு. அங்க அந்த வேலைக்கு சேர்ந்த இடத்துல இவருக்கு ஒரு கடைநிலை ஊழியர் கூட இப்போ ஏதாவது ஒரு ஃபைல் ஒரு கோப்பு இவர் கேட்டாருன்னா அவங்க அந்த ஃபைலை தூரத்துல இருந்துட்டு தூக்கி போடுவாங்களாம் டேபிள் மேல. அப்ப இவரு இதெல்லாம் ரொம்ப ஒரு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாரு. இவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு தனி குடுவை தான் வச்சிருப்பாங்களா, இவருக்கு மட்டும் தனியா ஒரு தண்ணி குடுவை வச்சிருப்பாங்களாம். ஒரு கட்டத்துல என்னன்னா, அவர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ரூம் கூட கிடைக்கலையாங்க. அதான் பெரிய ரொம்ப ஒரு ஆச்சு. அந்த ரூம் கிடைக்காத டைம்ல அவர் என்ன செய்வாராம், அவர் தன்னை ஒரு பாரிஷி அப்படின்ட்டு ஒரு பொய் சொல்லிட்டு தான் ஒரு விடுதியில் அவர் தங்கி இருந்திருக்காரு. அந்த விடுதி நிர்வாகம் காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அவரை தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவரால் என்ன பண்ணணும்னே தெரியல. அப்ப போயிட்டு அந்த பரோடா மன்னருக்கே போயிட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்ன ஒரு ரூம் கூட எனக்கு கிடைக்கல, எனக்கு எப்படியாவது ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போதைக்கு இருந்த அந்த மகாராஜாவாலே அவரால் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு சாதிய தீண்டாமை கோர தாண்டவமாடி அந்த காலகட்டத்தில் அவராலே எதுவும் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல அந்த வேலையை விட்டுட்டு அவர் திருப்பி பம்பாய்க்கே வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த உயர் சாதி இந்துக்களுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துறாரு. அதன் ஒரு பகுதியா தான் என்ன பண்றாருன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை போயிட்டு கிராமமா சந்திக்கிறாரு, மக்களை ஒண்ணு திரட்டி போராட்டத்துக்கு எல்லாரையும் ஈடுபடுத்துறாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததுதான் பம்பாய் கொலாபா மாவட்டத்தில் உள்ள மகர் என்ற ஊர்ல சவுதார் குளத்துல தண்ணீர் அருந்தும் போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். அப்படி போயிட்டு மக்கள் எல்லாரையும் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டிட்டு போயிட்டு அந்த சவுதார் குளத்துல போயிட்டு முதல்ல இறங்கி அம்பேத்கர் அவர்கள் அந்த தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, தண்ணி குடிச்சிட்டு இந்தாண்ட வந்த உடனே அந்த உயர் சாதி இந்துக்கள் ஒரு மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபடுறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. ஆனா அம்பேத்கர் அவர்கள் தன் சமூகத்து மக்கள் எல்லாரும் அமைதியாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா, இவங்க தண்ணி இருந்துட்டு அந்தாண்ட போனோன்னா அந்த குளத்துல தீட்டு தெளிக்கிற வேலையில உயர் சாதி இந்துக்கள் ஈடுபடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, மாட்டு சாணத்தையும் மாட்டு கோமியத்தையும் கொண்டு போய் அந்த குளத்துல கரைச்சி தீட்டு கழிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா,
அதே வருஷம் 1927 டிசம்பர் 25ஆம் தேதி என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி இந்த இப்படி ஒரு அடக்குமுறைக்கெல்லாம் மிக காரணமா இருக்கக்கூடிய இந்து மத நூலான மனுஸ்மிருதி நூலை வந்து பொது மேடையில வந்து எரிக்கிறார். எரிச்சு தன்னோட எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்புறம் பொது மேடைகளை பாத்தீங்கன்னா இந்து மதத்து மேல கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். அப்படி ஒரு முறை அவர் மேடையில பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை பிரிச்சு பாக்குறாரு. அந்த கடிதத்துல தன் மகன் இறந்து விட்டார் என்ற செய்தி அவருக்கு கிடைக்குது. ஆனாலும் அவர் அந்த இடத்தை விட்டு போகல. அந்த மேடை பேச்சு முடிச்சுட்டு தான் அவர் போயிட்டு தன்னுடைய மகனோட இறுதி சடங்குலே கலந்துக்கிறாரு. ஒரு முறை என்னன்னா, அமெரிக்கால இருந்து பத்திரிகையாளர்லாம் அவரை சந்திக்க வர்றாங்க. அதாவது காந்தியை நேரும் சந்திக்க அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க நள்ளிரவுல. அப்ப அங்க போகும்போது காந்தியை நேரே அவர்களால் சந்திக்க முடியல. அங்க உள்ள அவங்க பணியாளர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாரும் தூங்குறாங்க, நீங்க இப்ப பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அப்போ அம்பேத்கருக்கு போன் பண்ணி கேட்டாங்களா, அம்பேத்கர் அவர்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க. அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் என்ன சந்திக்கலாம் அப்படின்றாங்க. அதன்படி அவங்களும் போயிட்டு அம்பேத்கர் அவர்களை சந்திக்கிறாங்க. அப்ப அவங்க அம்பேத்கர் அவர்கிட்ட கேட்கறாங்க, காந்தி நேருலாம் தூங்கிட்டு இருக்காங்களே, நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்களாம், என் சமூக மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் சமூக மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவரோட வருத்தத்தை வந்து ஒரு தெளிவா அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் பதிவு பண்ணாரு. இந்து மதத்துல இந்த தீண்டாமை கொடுமை இருக்கிறத வந்து ரொம்ப கடுமையா பொதுவெளிகளை வந்து சாடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கெடுவாய்ப்பாக இந்துவாக பிறந்து விட்டேன், ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன், பௌத்தம் குறித்து ஆராய்ச்சி செய்து வருகிறேன் அப்படின்ட்டு அவர் பொது மேடைகள்ல பேசுறாரு. அப்படி அந்த பேசிட்டு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அவர் டிரைவர் வந்து ஒரு சாதுரியமா செயல்பட்டு அவர் உயிரை காப்பாத்திட்டாரு. அவரு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுல இருக்கும்போது அவரோட அம்பேத்கரோட நண்பர் நாம்தேவ் நிம்மாடி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, சந்திக்க வர்றாரு. அம்பேத்கர் வந்து ரொம்ப ஒரு சோகமா வீட்டுல இருக்காராம். என்ன அம்பேத்கர் ஒருபோதும் இப்படி நம்ம பார்த்ததுல இப்படி ஏன் இப்படி சோகமா இருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அப்ப அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரா, நான் வர்ற வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்க பார்த்துச்சு, இப்ப அசாதுரியமா டிரைவர் என்ன உயிரை காப்பாத்திட்டாரு, ஆனா நான் செத்திருந்தா ஒரு இந்துவா செத்திருப்பனே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதாவது இந்துவா சாக மாட்டேன்னு பொது மேடையில சொல்லிட்டாரு. அதுக்கு எடுத்துக்கிட்ட இந்த காலகட்டத்துல அவர் இறந்துட்டா நான் இந்துவா செத்திருப்பனே அப்படின்ட்டு இந்து மதத்து மேல இருந்த அவரோட ஒரு வெறுப்பு அந்த இடத்துல அவரு இந்த குமுறலை வந்து அவரு பதிவு பண்றாரு. இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு மத்தியில தாங்க பிரிட்டிஷ் பேச்சுவார்த்தை நடத்தி தன் சமூகம் சார்ந்த மக்களுக்கும் சரி மற்ற சமூக மக்களுக்கும் சரி உரிமையை வந்து வென்றெடுக்கிறாரு. அதன்படிதான் 2 முறை வட்டமேஜை மாநாட்டுல போயிட்டு கலந்துக்கிறாரு. இந்த வட்டமேஜை மாநாட்டுல பங்கேற்று தன் சமூக மக்களுக்கான உரிமையை வந்து வென்றெடுக்கிறாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல என்னன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்த ஒரு இந்து மதத்துக்கு எதிராக இது போயிடும் அப்படின்ட்டு அவர் வந்து எரவாடா சிறையில வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. அதுக்கப்புறம் காந்தியோட உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அம்பேத்கர் தள்ளப்பட்டதுனால அவரோட அந்த இரட்டை வாக்குமுறை என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பதான் அந்த பூனா ஒப்பந்தம்ட்டு நடக்குது. இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி அவங்க ஒப்பந்தம் பண்ணிட்டு அதோட அந்த விஷயத்தை அவர் வந்து கைவிட்டுறாரு. இதெல்லாம் கடந்து அம்பேத்கர் அவர்கள் என்ன சாதனை பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு வந்து சொத்துல சம உரிமை இருக்கு அப்படின்றத வந்து அதை வந்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் அம்பேத்கர் தான். பெண்களுக்கு வந்து மகப்பேறு காலத்துல வந்து விடுமுறையை வாங்கி தந்தவரும் அம்பேத்கர் தான். இன்னைக்கு தொழிலாளர்கள் வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறாங்கள, தொழிலாளர்கள் முதலாளிகள் அரசாங்கம் இவங்க எல்லாம் பேசி ஒரு தீர்வு காண்றது அதுக்கு வழிவகை செய்தவரும் அம்பேத்கர் வரலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 14 மணி நேரம் வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா அம்பேத்கர் அவர்கள் வந்து தொழிலாளர் துறை அமைச்சர் 1942 தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த போது அதை வந்து 8 மணி நேரமா வேலை நேரத்தை 8 மணி நேரமா குறைச்சு அதை சட்டமாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த போனஸ் இன்சூரன்ஸ் அப்படி பல்வேறு திட்டங்களை வந்து அவரு சட்டமயமாக்குறாரு. இது எல்லாமே அம்பேத்கர் அவர்கள் செய்த சாதனைகள் தான். எந்த சமூகம் அவரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்று ஒதுக்கி வைத்து அவரை பாகுபாடு பார்த்ததோ அந்த சமூகத்துக்காக தான் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு முக்கியமான பணியை செஞ்சார். அது என்னன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பு சாசனத்தை எழுதக்கூடிய பொறுப்பு அம்பேத்கர் ஒப்படைக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா 6 பேர் கொண்ட குழு, அதுல வந்து ஒரு அட்வைசர், மொத்தம் 7 பேர் அதுல இருக்காங்க. இவரோட ஜாதிய காரணம் காட்டி ஒரு சில பேர் அதுல இருந்து விலகுறாங்க. ஒரு சில பேர் அவங்களோட சொந்த வேலைக்கா, ஒருத்தர் வெளிநாடு போறாரு, ஒருத்தர் தன்னோட மாநிலத்தை டெவலப் பண்ண போறேன்ட்டு வெளியில போயிடுறாரு. கடைசி வரைக்கும் இவர் கூட இந்த BN ராவ் அப்படிங்கிறவர் தான் இவர் கூடவே இருந்தார். இந்த இந்திய நாட்டுக்காக இரவு பகலா கண்முழிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் அவரோட சொந்த முயற்சியில இவ்வளவு உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் சாசனத்தை ஒரு ஆளா எழுதி 1949 நவம்பர் 26ஆம் தேதி கொண்டு போய் அந்த அரசியல் நிர்ணய சபையில கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. அது பின்னால 2 மாசம் கழிச்சு 1950 ஜனவரி 26
நாடாளுமன்றத்துல அது வந்து சட்டமாக்கப்படுது. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம். ஜனவரி 26 குடியரசு தின நாளா நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் அது அம்பேத்கரோட முழு உழைப்பு தான். ஏன் அம்பேத்கர் அவர்கள் வந்து இப்படி உலகமே கொண்டாடுது அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து அந்த கல்வி அறிவு தாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிப்பாராம். 18 மணி நேரம் படிப்பாராம். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 64,000 புத்தகங்கள் அவர் படிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் எழுதி அவருடைய வலது கை வீங்கினதுக்கு அப்புறம் இடது கையால எழுதக்கூடிய பழக்கத்தையும் அவர் ஏற்படுத்திக்கிட்டாராம். அப்படி கல்வியின் மேல அவருக்கு ஒரு தீராத ஒரு தாகம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஆதிக்க சாதிக்கு எதிராக நம்ம கல்வியின் மூலம் தான் அவங்களுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வந்து ரொம்ப ஒரு தீர்க்க தரிசனமா அவர் இருந்திருக்காரு. நம்ம இந்தியாவையும் தாண்டி உலகத்துல அவருக்கு இருந்த ஒரு மரியாதைன்றது நம்மளால சொல்லில் அடங்காது. அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து உலகின் தலை சிறந்த கல்வியாளர்கள் பட்டியல் எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அம்பேத்கருக்கு முதலிடம். அம்பேத்கர் 100 பேருக்கு கொண்ட பட்டியல் அம்பேத்கருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அமெரிக்கா கொலம்பியா யூனிவர்சிட்டியில வெயிட்டிங் ஃபார் விசா அப்படின்ற அம்பேத்கர் எழுதின புத்தகம் இன்னைக்கு அமெரிக்கா கொலம்பியா யூனிவர்சிட்டியில வந்து சிலபஸா இருக்கு. இங்கிலாந்து இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு அறிஞர் கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, உலகத்துக்காக உழைச்ச தலை சிறந்த மனிதர்கள் பட்டியல் எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா புத்தருக்கு முதலிடம், அம்பேத்கருக்கு 4வது இடம் கொடுக்குறாங்க. நம்ம நாடு அவர் கௌரவிக்கும் வகையில என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாட்டோட உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து 1990ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து அந்த பாரத ரத்னா விருதை வழங்கி அவங்க கௌரவப்படுத்துறாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா அந்த CNN தொலைக்காட்சியும் ஹிஸ்டரியன் தொலைக்காட்சியும் சேர்ந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அதாவது கிரேட்டஸ்ட் இந்தியன் என்ற ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட பேர் தாங்க முதல் பேரா இருக்கு. இவ்வளவு பேரும் புகழும் அவர் சம்பாதிச்சதுக்கு காரணம் அவர் கல்வி மேல இருந்த ஒரு நாட்டம் தாங்க. கல்வியின் மூலம் தான் அவர் இத்தனை சாதனைகளையும் செய்தார். அவர் அடிக்கடி அவரோட உதவியாளர்கிட்ட சொல்வாராம், தேவி தயாள்கிட்ட சொல்லுவாராம், இந்த புத்தக அறை தான் எனக்கு வந்து கல்லறையா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்படிதாங்க அவர் கடைசி நாள் அவரு இறப்பதற்கு முதல் நாள் இரவு கூட அவர் தூங்கும்போது, அதாவது புத்தரும் தம்மமும் அப்படிங்கிற புத்தகத்துக்கு அவர் முன்னுரை எழுதிட்டு படுத்தவர் தான். மறுநாள் அவர் இறந்து போறார். அப்படி கல்வியின் மேல அவருக்கு ஒரு தீராத தாகம் இருந்திருக்கு. ஒரு முறை மகாத்மா காந்தி கிட்ட போயிட்டு சொல்றாங்களாம், அம்பேத்கர் அவர்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லும் போது காந்தி சொன்னாராம், நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செஞ்ச கொடுமைக்கு அவர் நம்ம தலையை எடுத்திருக்கணும் அப்படின்ட்டு காந்தி சொன்னதா ஒரு குறிப்பு சொல்றாங்க. சுதந்திரம் என்பதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள் என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் ஆதிக்கம் செலுத்துவதை ஒழிப்பதே உண்மையான சுதந்திரம் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார். என்னை பொறுத்த மட்டில் அவரை ஒரு சாதிக்குள் சுருக்குவது என்பது அது ஒரு நியாயமற்ற செயல்தான். அவர் ஒரு சாதிக்கான தலைவர் அல்ல, அனைத்து சமூகத்தினராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மகத்தான மாமனிதர் தான் அம்பேத்கர். அவரை அனைவரும் நம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது ரகுபதி. வணக்கம்.